பன்னீர்செல்வம் தொடர்ந்து பிரதமர் தமிழகம் வரும்பொழுது வரவேற்பதற்கு முதல் ஆளாக வரக்கூடிய அவர் இதுவரைக்கும் கூட்டணி கட்சிக்கு நாங்க தயாரா இருக்கும்னு சொல்றவர் அவரிட இன்னும் நம்ம பேச்சுவார்த்தைக்கு செல்லல அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டா நீங்க தான் இன்னும் வரல, அவங்க இன்னும் எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் உங்களோட கூட்டணியில இருக்கிறாரா, பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? ஐஜேகேயோடு பேச்சுவார்த்தை நடத்த வந்திருக்கோம். இதோட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிச்சுன்னு நாங்கள் சொல்லலை. அப்படியே பேச்சுவார்த்தைகள் ஒவ்வொரு கட்சியாக நடத்திட்டு இருக்கிறோம். யார் யார்கிட்ட பேசணும், இந்த டைமில் பேசணும். அதை நாங்கள் அவரு கூட்டணியில நாங்க இருக்கிறோம், அவங்க இல்லைன்னு சொல்லல, இருக்காங்கன்னு சொல்லலன்றாரு. உங்களுடைய பதில், ஓபிஎஸ் அணி இருக்காங்களா இல்லையா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. ஒரு கூட்டணி அப்படிங்கக்கூடியது எல்லா விஷயங்களையும் வெளியே பேசி முடிவு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டு என்னென்ன பண்ணணுமோ அதை அவ்வளோ பண்ணிட்டு ஐஜேகே 2013ஆம் ஆண்டிலிருந்து எங்களோடு பயணிக்கக்கூடியவங்க. அதாவது 14 தேர்தலுக்கு முன்பாக இருந்தே எங்களோட பயணிக்க. அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறது. அதனால் எல்லா கட்சியும் யாரெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாகவும் வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவரோடு நாங்கள் கூட்டணி வைப்பதில் எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு கிடையாது. சார், அம்மா மக்கள் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கும், இவங்கள்ட்ட ஒன்றும் பேசவே இல்லை. இவங்கள்ட்ட நாங்கள் எப்போ பேசுவீங்க? ஏன்னா இவங்ககிட்ட நீங்கள் இப்போ பேசிட்டுருக்கீங்க, ஐஜேகே புதிய எல்லாத்தையும் பேசிட்டு இவங்கள்ட்ட எப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ தான் நேற்றைய தானே ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்படிதானே, நேற்றைய தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாளைக்கு பிரதமர் வர்றாங்க. நாளைக்கு எதுவுமே முடியாது. நாளுன்னு டைம் எப்படி இருக்குன்னு தெரியாது. கட்டாயமா நம்ம ஒவ்வொருத்தரையா பார்ப்போம். கடந்த வாரம் பிரதமர் வந்தப்ப பொதுக்கூட்ட மேடையில கூட்டணி கட்சி தலைவர் எல்லாரையுமே நம்ம உட்கார வச்சிருக்கோம். ஆனா அவங்க இடம் பெறல. அதுதான் அவங்க சந்தர்ப்பம் எங்களுக்கு சௌகரியத்தை பொறுத்து நாங்க பிரதமரை சந்திப்போம்னு சொல்றாங்க. அழைப்பு எதுவும் இல்லை அப்படின்னு. திருநெல்வேலி கூட்டத்தில் அவங்க வரல, ஐஜேகே வரலன்னு நான் கேட்க முடியுமா? திருநெல்வேலி கூட்டத்தில் அங்கே போக முடியல. அன்னைக்கு எங்களுக்கு வேற வேலை. இல்லை பல்லடத்துக்கு போனோம். பல்லடத்துக்கு வந்தாங்க. திருநெல்வேலிக்கு ஏன் வரலன்னு நான் கேட்டேன்னா அதனால இதெல்லாம் அவங்களுடைய சௌகரியம், நேரம் இதெல்லாம். மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்களை ஏற்றுக்கொள்றவங்களை கூட்டணி கலைக்கிறதுல தயக்கம். ஆல்ரெடி பன்னீர்செல்வம் அவர்கள் எனக்கு பிரதமர் ஆகிறது தயக்கம் இல்லை, நான் ஆல்ரெடி அவர் அப்படி சொல்றாங்க, எது எடுத்துக்கலாமா? ஓபிஎஸ் சேர்ப்பது தயக்கம் இல்லை. யூகத்தையெல்லாம் கேள்வியாக போட்டுறக்கூடாது. இது கூட்டணி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் விலை உண்டு. நான் பேசக்கூடிய வார்த்தைக்கும் விலை உண்டு, ஓபிஎஸ் அண்ணன் பேசக்கூடிய வார்த்தைக்கும் விலை உண்டு. எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை உண்டு. அதனால் நாம் இந்த யூகத்தினுடைய அடிப்படையில் பேசிட்டு போகிறது முறையாக இருக்காது. நான் தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்கள் தேர்வு செய்தது அவர்களை கொழும்பு பேசுறதுனால முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழகத்துடைய பெயர்கள் மார்க்சிஸ்ட் கட்சி போட்டு தரீங்க. இப்போதான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். நாங்கள் அறிவிச்சுக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு, வாங்க நீங்கள் இதில் சாப்பிடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? சேர்ந்து சாப்பிடுவோம்.